ஹலோ மக்களே! வெற்றி துளசி யாரும் எதிர்பார்க்காத மாரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். வெற்றி, துளசி, முருகன் எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ சிவராமன் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. அதே சமயத்துல நம்ம முருகனுக்கும் சிவராமன் கண்ல படுறாங்க. சிவராமன் என்னடான்னா, அவங்க தலையில ஒரு முக்காட போட்டுட்டு போயிடுறாங்க. முருகன் என்னதான் அவங்க பின்னாடி போனாலும் அவங்க நிக்கிற மாதிரி இல்ல. நம்ம வெற்றி துளசி கிட்ட வந்து சொல்றாங்க. வெற்றி துளசியும் கண்டிப்பா அப்பாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள தேட போறாங்க. அந்த டைம்ல கரெக்டாட்டு அந்த முக்காடு போட்ட ஆளும் உள்ள எங்கேயோ ஒளிஞ்சிடுறாங்க. சரி மாமா இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. அவங்க முகத்துல உள்ள துண்டை எடுக்குறாங்க. ஆனா அது சிவராமனா இருக்க மாட்டேங்கிறது. ஏன்னா சுத்தி தான் மகேஷ் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களே. மகேஷுக்கும் சிவராமன் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் தெரிஞ்சிடுது. எப்படியாவது இவங்க கண்ணுல சிவராமன் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி அம்மா கிட்ட எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க அன்னைக்கு தப்பா சொல்லிட்டோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. சிவராமன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு மறுபடியும் மாத்தி சொல்லிடுறாங்க. இத கேட்டவுடனே அஞ்சலி, லக்ஷ்மி அப்படியே பதறி போயிடுறாங்க. என்னடா! அப்பா எங்கேயாவது உயிரோட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்ப எல்லாமே மாறிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாத்துலயும் இந்த மகேஷ் குளறுபடி பண்ணி நம்ம சிவராமன கடத்திட்டாங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வெற்றியும் மகேஷும் நேரடியா மோதக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இனி எதிர்பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வெற்றி, துளசி எல்லாருமே எப்படியாவது சிவராமனை கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் தேடி பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்ன க்ளூ படி அந்த இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க. நம்ம முருகனும் துளசிக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க மேடம். என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் சிவராமன் மாமாவை நான் கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்லிடுறாங்க. முருகன், துளசி, வெற்றி எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது மகேஷ் வராங்க. மகேஷும் நம்ம வெற்றிக்கிட்ட வந்து என்ன மாமா கிடைச்சாங்களா? ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சதா? அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி என்னதான் செய்தாலும் மகேஷ் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்ப மாமாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க போல. அவங்க மட்டும் இவங்க கண்ணுல மாட்டினா அதுக்கப்புறமா நம்மளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்புறமா முருகனையும் அவங்க அம்மாவையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க. இது வரைக்கும் நம்ம கேட்டின கோட்டை எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் நினைக்கிறாங்க. இவங்க கூடயே போனா எப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகேஷும் கேஷுவலா வெற்றிக்கிட்ட மாமா பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சதா, ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம துளசி லைட்டா நம்ம வெற்றியை அப்படியே தடுத்து நிற்கிற மாதிரி இருக்குது. இதை கவனிச்ச மகேஷும் என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கும் மாமாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும். எப்படி இருந்தாலும் மாமாவை நான் கண்டுபிடிச்சிடுங்க மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க. வெற்றிக்கிட்ட மகேஷ் ரொம்பவே நல்லவன் மாதிரி நடிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச நம்ம துளசியும் இவங்க கிட்ட மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிடக்கூடாது. இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னே தெரிய மாட்டேங்குது. இவர்னால தான் ஒரு சமயம் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்தாலும் வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க துளசியும். இப்படி எல்லாருமே தேட ஆரம்பிக்கும்போது நம்ம முருகன் ஒருத்தங்கள பார்க்குறாங்க. அவங்க சிவராமன் மாதிரியே இருக்காங்க. தலையில துண்டு போட்டுட்டு மறைச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச முருகனும் இது கண்டிப்பா சிவராமன் அப்பதான்னு சொல்லிட்டு கத்த மாரி இருக்குது. என்னதான் நம்ம முருகன் கத்துனாலும் அத கேட்காது. நம்ம சிவராமனும் முருகன் தான் நினைச்சிட்டு எப்படியாவது இவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சு மறைஞ்சு அந்த இடத்துல இருந்தே போயிடுறாங்க. அப்படியே முருகனும் துளசிக்கிட்ட வந்து நான் அப்பாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு சைகளை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே துளசி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னென்ன சொல்ற? அப்பா இவ எங்க பார்த்த? எங்க போனாங்க? அப்படின்னு விசாரிக்கவும் தலையில இப்படி துண்டு போட்டுட்டு என்னை பார்த்த உடனே அந்த சைடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே துளசி, வெற்றி எல்லாருமே அந்த திசை நோக்கி போறாங்க. மகேஷுக்கும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுது. என்னடா இது? அப்ப கண்டிப்பா சிவராமன் உயிரோட தான் இருக்காங்களா? என்ன பண்றது? இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு மகேஷும் அவங்க கூட போயிட்டே இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு இருட்டான ஒரு ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. அந்த டைம்ல மகேஷ் எல்லாரும் தனியா இருக்காங்க. கரெக்டாட்டு ஒருத்தங்க ஃபேஸ்ல மூடி வச்சிருக்காங்களே இவங்க தான் கண்டிப்பா சிவராமனை இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தொண்டை விலக்கி நம்ம முருகன் பார்க்குறாங்க. துளசியும் ரொம்பவே ஆவலாட்டு நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அது சிவராமனா இல்லை வேற ஒரு ஆளா இருக்குது. முருகனுக்கு இது கண்டிப்பா சிவராமனை தான் நான் பார்த்தேன். ஆனா இந்த சமயத்துல ஏதோ ஒரு குளறுபடி இங்க நடந்திருக்கு. என்னன்னு தான் எனக்கு புரியலன்னு மனசுக்குள்ள பேசிட்டே இருக்காங்க.
சுத்தி இருந்த நம்ம வெற்றியும் சரி மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க. இது சிவராமன் மாமாவா இல்லாம இருக்கலாம். ஆனா எங்கேயாவது இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச மகேஷ், நல்ல வேளை இது மாமா இல்ல, மாமாவா மட்டும் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்மளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி அம்மா அஞ்சலி எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது அந்த ஆட்களும் வராங்க. அவங்க வந்து லட்சுமி அம்மா கிட்ட அன்னைக்கு சிவராமனோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தோம்ல, அதுல நாங்க கொஞ்சம் குழப்பம் ஆயிட்டோம். அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டோம், இது சிவராமனோட ரிப்போர்ட் தான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே லட்சுமி அம்மா அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு தானே நீங்க பாத்தீங்க, பிளட் குரூப் எல்லாம் வித்தியாசமா இருக்குதானே சொன்னீங்க, இப்ப என்னடானா இப்படி சொல்றீங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆட்களும் இது சிவராமன் தான், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம லட்சுமி அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. அவர் எங்கேயாவது உயிரோட இருப்பார் நினைச்சேன், இப்ப இப்படி மாத்தி பேசுறீங்களே சார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அஞ்சலியும், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி தானே வந்து இது அவங்களோட பிளட் குரூப் இல்ல, கண்டிப்பா மாறி இருக்குன்னு சொல்லிடுங்க, திடீர் இருந்தாலும் இப்படி மாத்தி பேசுறீங்களேன்னு நம்ம அஞ்சலியும் வருத்தப்படுறாங்க. அஞ்சலியும் பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. அப்பாவோட நிலைமையில இவ்வளவு குழப்பங்கள் இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அஞ்சலியும் நம்ம லட்சுமி அம்மா கிட்ட வந்து, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, அக்காவும் வெற்றியும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும், அப்பா எங்கேயாவது இருப்பாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் குழப்பம் தரலாம், யோசிப்போம் அப்படின்னு நம்ம அஞ்சலி லட்சுமி அம்மாவுக்கு சமாதானம் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன இருந்தாலும் லட்சுமி அம்மா சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. என்ன அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம், நான் எங்கேயாவது உங்க அப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தேன், இப்ப இப்படி சொல்லிட்டு போறாங்களேன்னு நம்ம அஞ்சலி கிட்ட லட்சுமி அம்மா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம துளசியும் வெற்றியும் எப்படியாவது அவங்க அப்பா சிவராமனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெற்றியும் துளசி கிட்ட, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க மேடம், கண்டிப்பா அப்பா கிடைச்சிடுவாங்க, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவங்கள தெளிவா பார்த்துருக்காங்கல்ல, அதனால அந்த இடத்துக்கு போய் இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிப்போம்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷும் அவங்க ஆள்கிட்ட சொல்லி இந்த சிவராமனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ரவுடி பசங்களும் நம்ம சிவராமனை அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு இருட்டறைகள் மாதிரிப்பட்ட இடத்துல அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க. மகேஷுக்கும் ஒரு பக்கமா சந்தோஷமா இருக்கு, நீங்க எல்லாரும் இங்க சிவராமனை தேடிட்டு இருக்கீங்களா, நான் தான் அங்க அடைச்சி வச்சிருக்கேனே, இனிமே உங்க கண்ணுல அவங்க படவே மாட்டாங்க, ஒரு வாட்டி நான் தப்பு பண்ணிட்டு இனி அந்த தப்பை திருப்பி நடக்கவே செய்யாது, இந்த வாட்டி என்னோட மாமா சிவராமன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அஞ்சலியும் துளசி கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி அந்த அதிகாரிகள் வந்தாங்க, அப்பா இனிமே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசியும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. வெற்றிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லவும் வெற்றி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க, நம்ம நேரடியா போய் பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் நம்ம சிவராமன் அடிச்சு வைக்கிறாங்க. மகேஷ் அப்படியே அவங்கள்ட்ட போய், என்னமாமா சௌக்கியமா, இனிமே நம்ம 2 பேரும் சந்திக்க முடியாது பாருங்களேன், இனி இந்த உலகத்திலேயே நீங்க இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சிவராமனோட முகமும் ஒரு துண்டுனால கெட்டப்பட்டிருக்கு, கை கால் எல்லாமே கட்டி ஒரு இருட்டறையில போட்டு வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வெற்றியும் மகேஷும் எதிர்த்து நிற்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இனி வரப்போகுதுன்னே சொல்லலாம்.